வணக்கம், வெல்கம் டு ஐஸ்வர்யம் அகாடமி. நான் தினேஷ்குமார். இன்றைக்கான கிளாஸில் டிஎன்பிஎஸ்சியில் யூனிட் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு முன்னாடி அந்த சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ நமக்கு அதை வந்து ஒன்றா மெர்ச் பண்ணி யூனிட் 5ல் கொடுத்துருப்பாங்க. எக்கனாமிக்ஸ் கூட ஃபுல்லாக மெர்ச் பண்ணி தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் இன்றைக்கான கிளாஸ் என்னென்னு பார்க்கலாம். தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் இன்றைக்கான கிளாஸ் எதை பார்க்கலான்னா, தமிழகத்தின் பொருளாதார போக்குகள், எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இது சிலது நமக்கு ஸ்கூல் புக்கிலேருந்து படிக்கிற மாதிரி இருக்கும், சிலது கரண்ட் டேட்டாவை படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கரண்ட் டேட்டா படிக்கும் போது அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு ஸ்கூல் புக்லேயுமே கொடுத்துருப்பாங்க. அதையும் ஒரு டைம் நம்ம கிளான்ஸில் எடுத்து ஆகணும், சரிங்களா? ஏன்னா ஃபைனல் ஆன்சர் கீ நமக்கு மேபி ஸ்கூல் புக்லேருந்து கூட கொடுத்துருப்பாங்க. அதனால் ஸ்கூல் புக் டேட்டாவும் நம்ம பார்க்கணும், இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய டேட்டாவும் பார்க்கணும். பெரும்பாலும் உங்களுக்கு ஸ்கூல் புக் டேட்டா தான் ஃபைனல் ஆன்சரில் எடுக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? மேபி அது சார்ந்து ஏதாவது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வருது அப்படின்னா அது நீங்கள் ரீசெண்டான அப்டேட்டில் தான் பார்த்து எழுதுகிற மாதிரி இருக்கும், சரிங்களா? தமிழகத்தின் பொருளாதார போக்குகள் அப்படின்னா, ஒரு பொருளாதாரம் எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் நமக்கு வந்து மூவ் ஆகுது, எப்படியெல்லாம் வளர்ச்சி பாதையை நோக்கி போகுது, முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது, ஒரு பொருளாதாரம் வளர்வதற்கு எதெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்தது, எதெல்லாம் அதில் முக்கியமான பங்கு வகிக்கணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தமிழகம் எந்த கட்டமைப்பில் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். கவனி, தமிழகம் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்திய அளவில் 11வது மிகப்பெரிய மாநிலமாக இருக்குது. அதாவது பரப்பளவின் அடிப்படையில், மக்கள் தொகையின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கம்பேர் பண்ணும் பொழுது 6வது பிளேஸில் இருக்குது, சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா பூலோக ரீதியாக 11வது பிளேஸில் இருக்கும் தமிழகம். மக்கள் தொகையின் அடிப்படையில் பார்க்கும்போது இந்தியாவில் ஓவராலாக ஒரு 120 கோடி மக்கள் இருக்காங்க, 121 கோடி மக்கள் இருக்காங்க. இப்போ அதிகரிச்சிட்டாங்க, 140 கோடி போயிட்டாங்க. ஆனால் உங்களுக்கு 2011க்கான சென்சஸ்லேருந்து தான் கேள்விகள் இடம்பெறும், சரிங்களா? ஏன்னா இந்த கொரோனா காலகட்டத்தினால என்ன பண்ண முடியல, 2021 சென்சஸை நம்மளால சரியாக எடுக்க முடியல. அது இப்போ தான் போயிட்டு இருக்கு. அது அஃபிஷியலான டேட்டா வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால அதை வந்து சென்சஸாக எடுத்துக்க முடியும். அது வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் அடுத்த பரீட்சையில் அதெல்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ 2011க்கான சென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகையில் 6வது பிளேஸில் இருக்கும். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், இப்போ மக்கள் தொகை எடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு 121 கோடி மக்கள் இருப்பாங்க. இங்கே வந்து ஒரு 7.5 கோடி 7.21 கோடி மக்கள் வந்து இங்கே இருந்திருப்பாங்க, சரிங்களா? அடுத்தது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் தமிழகம் 11வது பிளேஸில் இருக்குது. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னா மனித வளர்ச்சி குறியீடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு மனிதன் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கான் அப்படிங்கிற குறியீடு தான் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அவர் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் மற்ற அனைத்து அடிப்படை வசதிகள் ரீதியாகவும் அவங்க எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்றது குறிக்கக்கூடிய குறியீடு தான் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்றத நம்ம சொல்கிறது, சரிங்களா? இந்த உல்ஹக் அப்படின்றவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை உருவாக்கி இருந்திருப்பார். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது தமிழகம் 11வது இடத்துல இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அந்நிய நேரடி முதலீடு, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், பர் கேபிட்டா இன்கம், இது எல்லாத்துலேயும் பார்க்கும்போது தமிழகம் 3வது இடத்துல இருக்கு. இந்திய அளவில் பார்க்கும்போது தமிழகம் 3வது இடத்துல இருக்கு. இப்போ இது ஒன்றொன்றையும் நம்ம தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த இடத்துல ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அந்நிய நேரடி முதலீடு, ஒரு ஃபாரின்ல இருக்கக்கூடிய நிறுவனம் நேரடியாக வந்து முதலீடு பண்ணுறது தான் வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. இப்போ நம்மளே நியூஸ் பேப்பர்லாம் படிச்சிருப்பீங்க. இப்போ தமிழக முதல்வர் 30,000 கோடியில் முதலீட்டுக்காக கையெழுத்திட்டார் அப்படின்ற மாதிரி நம்ம படிச்சிருப்போம்ல. சரி, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனம் தமிழகத்தில் வந்து அதற்கான தொழிற்சாலையை அமைக்கும். அது மூலயமா அந்த நாடு வளர்ச்சி அடையும், நிறைய மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், நாட்டுக்கு ஒரு வரி வருவாயை அது மூலயமா ஈட்ட முடியும். ஸோ அதுதான் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு நாட்டினுடைய புவியியல் எல்லைக்குள்ள உற்பத்தி பண்ணக்கூடிய பணிகள் மற்றும் பண்டங்களின் ஒட்டுமொத்த மதிப்பை தான் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? இப்போ இந்த போர்டு தான் என்னுடைய நிலப்பரப்பு. இதுக்குள்ளே நான் எதெல்லாம் உற்பத்தி பண்ண முடியுமோ, அதுக்குள்ளே என்னால் என்னெல்லாம் வேலை செய்ய முடியுமோ அதெல்லாம் பண்ணி நான் ஒரு அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணுறேன்ல, அதுதான் வந்து கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறது. அதுக்கப்புறம் பர் கேபிட்டா இன்கம்,
பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்றது தலா வருமானம் அப்படின்னு சொல்லுவோம். தலா வருமானம் அப்படின்னா மொத்த வருமானம் டிவைடட் பை ஒட்டுமொத்த மக்கள் தொகை. இதில் கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் நம்ம தலா வருமானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஒரு கிராமத்தில் ஒட்டுமொத்த மக்களே ஒரு 10 பேர் தான் இருக்காங்க. அவங்க 10,000 ரூபா சம்பாதிக்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து. அப்போ ஒருத்தருடைய தலா வருமானம் 1000 ரூபா அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஒருத்தருடைய தலா வருமானம் 1000 ரூபா இருந்ததுன்னா அந்த கிராமம், அந்த நாடு ஒரு நல்ல வளர்ச்சி அடைஞ்ச நாடு அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் எல்லாருக்குமே அந்த 1000 ரூபா கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அங்கே கண்டிப்பாக கிடைக்காது. ஆமா தானே? இப்போ அந்த ஒரு 10 நபர்கள், ஒரு டாக்டர் இருப்பார், ஒரு இன்ஜினியர் இருப்பார், ஒரு தொழிலதிபர் இருப்பார், ஒரு டீச்சர் இருப்பாங்க, ஒரு கூலி வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க, ஒரு பெயிண்டர் இருப்பாங்க, இந்த மாதிரி. அப்போ எல்லாத்துக்கும் 1000 ரூபா கிடைக்காது. ஒரு தொழிலதிபருக்கு மாதம் ஒரு 5000 ரூபாய் கிடைக்கலாம். அந்த 5000 ரூபாங்கிறது ஒரு 4 பேருக்கு 1000 பிரிஞ்சு போயிடுது. அவன் சம்பாதிக்கவே மாட்டான். இன்னும் மீதி இருக்கக்கூடிய பர்சன்ஸ் குறைவாக சம்பாதிக்கலாம். ஆனால் அவரும் 1000 ரூபா சம்பாதிக்கிற மாதிரி கணக்கில் வருதா? அதுதான் தலா வருமானம்னு சொல்கிறது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது தமிழகம் 3வது இடத்துல இருக்கு. சரிங்களா? இதுக்கு அடுத்தபடியா ஜிடிபியில தமிழகம் 2வது பிளேஸ்ல இருக்கு. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில நம்ம தமிழகம் 2வது பிளேஸ்ல இருக்கு. சரிங்களா? தமிழகத்துல அந்த அளவுக்கு உற்பத்தி நடக்குது, அந்த அளவுக்கு வருமானம் ஈட்ட முடியுது. அந்த பிளேஸா பார்க்கும்போது இந்திய அளவுல 2வது இடத்துல இருக்கு. சரிங்களா? அடுத்து தொழிற்சாலைகளினுடைய எண்ணிக்கையில 17% ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே தமிழகத்துல தான் அதிகப்படியான தொழிற்சாலைகள் இருக்கு. அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. இந்திய அளவில் தொழிற்சாலைகளுடைய எண்ணிக்கையில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் தமிழகம் இருக்கு. ஓகே, இதுக்கு அடுத்தபடியாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் உயர்கல்வி சேர்க்கை. அதாவது ஹையர் எஜுகேஷனில் எவ்வளோ மாணவர்கள் சேர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மாணவர்களை நம்மளால் சேர்க்க முடியுது. அதே மாதிரி தமிழகத்தில் தான் அதிகப்படியான பொறியியல் கல்லூரிகளுமே இருக்குது. அதிகப்படியான பொறியாளர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் தான் இருப்பாங்க. இன்ஜினியர்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க. சரிங்களா? இதுக்கு அடுத்தபடியாக வேற இதெல்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சுகாதாரம். சுகாதாரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சுற்றுப்புற சூழல் சுகாதாரமாக இருக்கிறது, மருத்துவ வசதி ப்ராப்பராக கிடைக்கிறது, முறையான குடிநீர் கிடைக்கிறது, அதுதான் சுகாதாரம் அப்படின்னு நம்ம சொல்றது. காற்றோட்டம் நல்லதாக கிடைக்கிறது, தூய்மையான காற்று கிடைக்கிறது, அவ்வளோதான் சுகாதாரம். உயர்கல்வி, சிறு குறு நடுத்தர தொழில் வளர்ச்சி, வறுமை ஒழிப்பு, வேலையின்மை, இது எல்லாத்துலேயும் பிற மாநிலங்களை கம்பேர் பண்ணும் பொழுது தமிழகம் நமக்கு என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கு. மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும் பொழுது தமிழகம் இது எல்லாத்துலேயுமே பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுது. அதாவது பாலின விகிதத்திலையும் கல்வியறி விகிதத்தில் மட்டும் கேரளா பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும். மற்ற எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும் பொழுது நமக்கு தமிழகம் மற்ற எல்லா மாநிலத்தோட அதிகமாக இருக்கு. சரிங்களா? இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பின்னாடி படிப்போம். இப்போ வறுமைனா என்ன அப்படிங்கிறத தனியாக படிப்போம். வறுமை அப்படின்னா ஒரு அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி பண்ண முடியாத நிலை தான் வறுமை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதனுடைய வகைகள் பற்றி படிக்கிறது. ஒப்பீட்டு வறுமை, முழு வறுமை அப்படின்ற மாதிரி படிப்போம். வேலையின்மை அதே மாதிரி கொஞ்சம் டீட்டெயிலாக பின்னாடி படிப்போம். ஓகே, பார்த்துக்கலாம். இதுக்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் அதிகப்படியான சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அமைஞ்சிருக்கு. SEZ சிறப்பு பொருளாதார மண்டலங்கள். சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அப்படின்னா மற்ற கம்பெனிஸ்க்கும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இதில் சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? SEZக்குள்ளே வரக்கூடிய நிறுவனங்களுக்கு தளர்வுகள் அதிகமாக இருக்கும், அதுதான் சொல்கிறது. சரிங்களா? சில தன்னிச்சையான முடிவுகளை அவங்களே எடுக்க முடியும், அதுதான் சொல்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக 1076 கிலோமீட்டர் நீளமுள்ள 2வது மிக நீளமான கடற்கரை நம்ம தமிழகத்தில் தான் இருக்குது. சரிங்களா? மெரினா கடற்கரையை நம்ம சொல்கிறோம். இதை தொடர்ந்து அடுத்து பார்க்கறது பார்த்தீங்கன்னா 68% மக்கள், 68% மக்கள் தொகை வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்களாக இருக்காங்க. ஒரு 50 வயசுக்குள்ள, ஒரு 22லேருந்து 50 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள் இந்தியாவில் 68% இருக்காங்க. அதாவது அதிகப்படியான இளைஞர்களை கொண்ட மாநிலம்னு எடுத்தால் நம்ம தமிழகத்தை தான் சொல்லுவோம். சரிங்களா? இளைஞர்கள் அதிகமாக இருக்கும் பொழுது தான் நமக்கு உழைக்கும் ஆற்றல் அதிகமாக இருக்கும். உழைக்கக்கூடிய சக்தி அதிகமாக இருந்தால் தான் நம்மளால அதிகப்படியான உற்பத்தியை பண்ண முடியும். உற்பத்தி பண்ணும் பொழுது தான் நமக்கு என்ன கிடைக்கும்? வருவாயை அதிகமாக ஈட்ட முடியும். அப்போ தான் நாடு வளர்ச்சியை நோக்கி நகர ஆரம்பிக்கும். கிளியரா? இதுக்கு அடுத்தபடியாக மக்கள் தொகையை பேஸ் பண்ணி எழுதியிருக்கோம். அது முன்னாடியே சொல்லியிருப்போம். இந்திய அளவில் மக்கள் தொகை 121 கோடி. ஒட்டுமொத்த இந்தியாவின் மக்கள் தொகை 120 கோடி. பழைய சென்சஸ் தான். தமிழகம் 7.21 கோடி. இதுக்கு அடுத்தபடியாக மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னு நம்ம சொல்றது. மக்கள் தொகை அடர்த்தி 2001க்கும் 2011க்கும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்கு. அதாவது மக்கள் அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. வளர்ச்சினா பெருக்கம் அதிகமாக இருந்திருக்கு.
2001 480 சதுர கிலோமீட்டரா இருந்தது. இப்போ 555 அப்படின்றது தமிழகத்தினுடைய மக்கள் தொகை அடர்த்தியா இருக்கு. ஒரு சதுர கிலோமீட்டர்ல வாழக்கூடிய ஒட்டுமொத்த மக்களின் அளவு தான் மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்படி ஒரு ஓவராலா ஒரு 4 பக்கமும் 1 கிலோமீட்டர் எடுத்துட்டு அதுல எத்தனை மக்கள் வசிக்கிறாங்க அப்படின்றத பாக்குறதா மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னு சொல்றாங்க. இதுவுமே நம்ம தீர்மானம் பண்ணாதான் அந்த இடத்துல நீர் வந்து எவ்வளவு கிடைக்குது, மக்களால ப்ராப்பரா வாழ முடியுதா, சுகாதாரமா வாழ முடியுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணி ஆகணும். எல்லாத்தையுமே ஒரு கால்குலேஷன் தான். இதுக்கு அடுத்தபடியா பாலின விகிதம். தமிழகத்தினுடைய பாலின விகிதம் 995. பாலின விகிதத்தை எப்படி சார் கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க அப்படின்றது தான் பாலின விகிதம். இப்போ டினாமினேட்டர்ல 1000 அப்படின்னு போட்டுரும். ஸோ கேரளாவில் 1024 பெண்கள் இருக்காங்க. சரிங்களா? 1045. ஓகே. கேரளாவில் அதிகப்படியான பெண்கள் இருக்காங்க. அதுதான் அதிகம். பாலின விகிதத்தில் கேரளா தான் அதிகம். தமிழகம் 2வது பிளேஸ்ல இருக்கும். 1000 ஆண்களுக்கு 995 பெண்கள் இருக்காங்க. சரிங்களா? பாலின விகிதம் ஒரு 5 தானே சார் கம்மியா இருக்காங்க அப்படின்னு பார்த்தா 1000 நபர்களுக்கு அப்போ 7.5 கோடி பேருக்கு நம்ம பார்த்தோம்னா அதிகமா இருக்குமா? இப்போ பாலின விகிதத்தை நம்ம வந்து ஈக்குவலா மெயின்டைன் பண்ணணும். பாலின விகிதம் குறைவா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக பிரச்சனைகள் நமக்கு வந்து நிகழ ஆரம்பிக்கும். சரிங்களா? பாலியல் துன்புறுத்தல்கள் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நிறைய நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அதிகப்படியான பீப்புள் மேலா இருக்காங்க, குறைவான பீப்புள் ஃபீமேலா இருக்காங்கன்னா இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நிறைய நடக்கும். அதனால தான் கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாமே கொண்டு வராங்க. குழந்தை இறப்பை தடுக்கிறது, பெண் பிள்ளைகள் இறப்பை தடுக்கிறது, கருவில் இருக்கக்கூடிய குழந்தை ஆணா பெண்ணா தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிறது முன்னாடி இருந்தது. இப்போ அதை வந்து சட்டப்படி தடுத்துட்டாங்க. எந்த ஹாஸ்பிட்டலில் அதை சொல்லக்கூடாது அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, அந்த ரீசன்ஸ். அதுக்கப்புறம் IMR அப்படின்றது இன்ஃபேன்ட் மார்டலிட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். குழந்தை இறப்பு விகிதம் 17 இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 17 இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்பு விகிதம் ஒவ்வொரு 1000 குழந்தைகளுக்கும் எத்தனை குழந்தைகள் பிறக்குது அப்படின்னு சொல்றதுதான் வந்து குழந்தை பிறப்பு விகிதம்னு சொல்றோம். பிறக்கும் குழந்தைகளுக்கு எத்தனை குழந்தைகள் இறக்கிறது அப்படின்றது இறப்பு விகிதம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு 17 குழந்தை வந்து பிறக்கும் போது இறக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம். 1000 நபர்களுக்கு ஒரு 17 குழந்தைகள் இறக்கலாம் அப்படின்றது. இறக்கணும்னா கட்டாயம் இறக்கணும் அப்படின்னு கிடையாது. சில மருத்துவ வசதிகள் இல்லாம என்னால தவிர்க்க முடியாத சூழல் இறக்குறாங்கல்ல, அந்த மாதிரி சொல்றோம். அப்ப அதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா மருத்துவ வசதியை பெருக்கி கொடுக்கணும். ஊட்டச்சத்துக்களை கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்கறது. இப்ப நிறைய ஸ்கீம்ஸ் அப்படித்தானே பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். இதுக்கு அடுத்தது MMRனா தாய்மார்கள் இறப்பு விகிதம். தாய்மார்கள் இறப்பு விகிதம் அப்படின்னா பிரசவத்தின் போது தாய்மார்கள் இறக்கிறது, சரியான ஊட்டச்சத்து கிடைக்காம இருக்கிறது, மருத்துவ வசதி கிடைக்காம இறந்து போறது, அந்த மாதிரி செயல்பாடுகளை தடுக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஒரு 79 பேர் வந்து இப்போதைக்கு ரீசெண்டாக இருந்துட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியா வாழ்நாள் எதிர்பார்ப்பு அப்படின்றது கொடுத்துருக்காங்க. வாழ்நாள் எதிர்பார்ப்புனா தமிழகத்துல சராசரியா ஒரு நபர் எவ்வளவு நாள் வாழ முடியும் அப்படின்னா 70.6 ஆண்டுகள் வாழ முடியும். நார்மலா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கட்டமைப்புகளை பொறுத்து ஒரு மனிதன் 70 வயசு வரைக்கும் வாழலாம். ஆண்கள் எவ்வளவு வாழ முடியும் அப்படின்னா 68 வயசு வரைக்கும் வாழ்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்கள் 72 வயசு வரைக்கும் வாழலாம் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு தான். மேபி அதுக்கு குறைவாகவும் இருக்கலாம், அதை தாண்டியும் போகலாம். ஏன்னா இதுக்கு இருக்கக்கூடிய உணவு முறைகள், கட்டமைப்புகள், வாழ்வாதாரங்களை பேஸ் பண்ணி அந்த எதிர்பார்ப்பை நம்ம எடுத்திருக்கோம். இதுக்கு அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா கல்வி அறிவு. தமிழகத்தில் கல்வி அறிவு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80.33% இருக்கும். ஸோ கடந்த 10 ஆண்டுகளில் இன்னமும் அதிகரித்து 100% பக்கமாக போயிடுச்சு. ஏன்னா அதெல்லாம் 5 இயர் பிளான்ல அது ஒரு நோக்கமாக வச்சுருந்தாங்க. இந்த 12வது 5 பிளான் திட்டத்தில் 100% லிட்ரஸி இருக்கணும் அப்படின்றத ஒரு நோக்கமாக வச்சாங்க. அதில் ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா 86.81%, பெண்களுக்கு 73.86% கல்வி அறிவு பெற்றிருக்காங்க. ஓகேங்களா? இதோட இந்த கிளாஸ் கம்ப்ளீட் ஆகுது. இதனுடைய கண்டினியூஷன் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ.